எஃப்எம்மா சார்? ம் சார் அது பார்த்துட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் டவுட் மட்டும் இருக்கு அது. அது நான் நாளைக்கு எஃப்எம் கிளாஸ் வைக்கும்போது நாளைக்கு எஃப்எம் கிளாஸ் வச்சுக்கலாங்களா நாளைக்கு சார்? எஃப்எம் கிளாஸ் வச்சுக்கலாம். இப்போ அது இத முதல் நாள்ல வந்து உனக்கு இது பேசிக் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அந்த பேசிக்ஸை யூஸ் பண்ணி இந்த 6வது சம்ம போட்டு பார்க்குற சரியா? ஓகேங்க சார். 7வது சம்மும் அதே மாடல் தான். ஓகே ஓகே அடுத்தது இப்படியே சார். ஃபர்ஸ்ட் வந்தோம்னா இந்த இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண சொன்னீங்களா சார்? ஆ இதுதான் சார் இது முக்கியம். வந்து 2008 ரெகுலேஷன் இருக்கு சார். அதெல்லாம் ஆக்சுவலாக ஒன்றும் நாங்கள் பிரச்சனை இல்லை. இல்லை சார், நாங்கள் சிலபஸ் செக் பண்ணி பார்த்தா நிறைய சாப்டர் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு இது. இல்லை 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 இதில் இருக்கும் சரியா? இப்போ இதில் இங்கே 9ன்னு இருக்கு இல்லையா? இந்த 9th சம்மை நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த 9th சம்மில் இப்போ இங்கே பாரு, the three coplanar forces are acting at a point as shown in figure. டயக்ராம் கொடுத்துட்டாங்களாம். One of the forces is unknown and its magnitude shown by P. இங்கே Pன்னு இருக்கு சரியா? The resultant is having a magnitude of and determine the unknown force of P. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். இப்போ நம்ம இது பிரிப்போமா? இதில் இப்படி எழுதிவிட்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பியை எடுத்தோம்னா இது வந்து பி காஸ் தீட்டா, இது வந்து பி சைன் தீட்டா சரியா? ஓகே சார். இது 775 இதிலே தான் இருக்குது, இதுவே இருக்கட்டும் 775. இது ரிசல்டன்ட் இருக்கு. ஆர் ஈக்குவல்ட்டுன்னே எழுதி அது வெர்டிக்கல் ஆக்சிஸ்லேயே 500 நியூட்டன்னு எழுதிக்க. அடுத்தது இந்த 800 நியூட்டனை எழுதணும்னா இது 800 காஸ் 20, இது 800 சைன் 20 சரியா? இப்போ சம் ஆஃப் அப்வோர்டு, சம் ஆஃப் டவுன்வோர்டு எல்லாம் டவுன்வோர்டு இல்லை சம் ஆஃப் ஹரிசாண்டல், சம் ஆஃப் வெர்டிக்கல்னு போடணும். இப்போ இங்கே பாரு, சம் ஆஃப் ஹரிசாண்டல்னு போடும்போது இது எல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறாங்களா? எழுதிட்டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க. இதிலேருந்து பி காஸ்டிட்டாவுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டாங்க சரியா? ஸோ அங்கே ஹரிசாண்டலில் நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 775. இது மைனஸ் சைடில் இருக்குது. இங்கே பாரு மைனஸ் 775ன்னு போட்டாலே போதும் சரியா? ஏன் சார் அதுக்கு காசோ சைனோ போடலை அப்படின்னா அது ஆக்சிஸ்லேயே இருக்கு. உன் கொஸ்டின்ல பாரு 775 எதில் இருக்கு? சார் ஆக்சிஸ்லேயே இருக்கிறதுனால காசோ சைனோ வராது. புரியுதா? ஆனால் இந்த பியோ இந்த 800ஓ பாரு ஆக்சிஸை விட்டு டிவியேட் ஆகியிருக்கு. ஸோ அப்போ அதுக்கு காசு சைனு வரும். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான் விஷயம். அப்புறம் இந்த 800 காஸ் 20க்கு கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா இந்த 751 வரும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினா இந்த பின்னு வந்துடும் இப்படி. ஆனால் இப்போ சார் ஒரு டவுட் மட்டும். இப்போ இந்த 8 நியூட்டன் இருக்குல்ல சார், இப்போ ஹரிசாண்டலில் போகும்போது இப்போ 8 காஸ் 20, திரும்ப இங்கே வரும்போது இப்போ 800 சைன் 20ன்னு வச்சுக்கலாம்ல சார்? ஆமாம் சைன் 20 தான். அவர் அதை தான் இங்கே எழுதியிருக்கான் வெர்டிக்கலில். காஸ் 20 ஓகேங்க சரியா? இப்போ வெர்டிக்கலில் பார்த்தோன்னு வச்சுக்கேன், வெர்டிக்கல்லையும் அதை எடுத்து எழுதிவிட்டாங்க. ஆனால் வெர்டிக்கலில் நமக்கு இங்கே ரிசல்டன்ட்னு ஒன்று 500 நியூட்டன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க பாரு. இங்கே ப்ளூ கலரில் அடிக்கிறேன் தெரியுதா? எஸ் சார். அந்த 500 நியூட்டனை என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு 500ன்னு போடணும். அதாவது மேலே இதுவே அங்கே மேலே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருப்போம். ஓகே. ஹரிசாண்டலுக்கு என்ன போட்டிருக்கோம்? 0ன்னு போட்டிருக்கோமா? ஆனால் இதுக்கு மட்டும் 500. ஏன்னா உனக்கு ரிசல்டன்ட் வெர்டிக்கலில் இருக்கிறதுனால அது வந்து 500. புரிஞ்சுதா? ஓகே. ரிசல்டன்ட் 500 வெர்டிக்கல்ல இருக்கிறதுனால தான் வெர்டிக்கல்ல 0க்கு ஈக்குவேட் பண்ணாம 500ன்னு போட்டு எழுதுறோம். புரிஞ்சுதா? ஓகே சார். இப்போ இதை இந்த மைனஸ் 273 இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் 273ன்னு வந்துடும். ஸோ அப்போ பி சைன் தீட்டா ஈக்குவல்ட்டுன்னு இது வரும். சரியா? கேட்டுச்சா? டே ஒன்றும் கேட்கலடா சார். புரியலங்க சார். அடே இந்த மைனஸ் 273 இந்த பக்கம் வந்தா 500 பிளஸ் 273ன்னு வரும். எஸ் சார். ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. அப்போ ஆட் பண்ணா என்ன வரும்? 773.61ன்னு இந்த மாதிரி வரும். ஓகேங்க. சரியா? எஸ் சார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா உனக்கு எப்போல்லாம் அன்னோன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ, அன்னோன் ஃபோர்ஸ் மீன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி தான் அன்னோன் ஃபோர்ஸ். எஸ் சார். என்னது? இந்த பி தான் அன்னோன் ஃபோர்ஸ். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி உனக்கு அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கோ அப்போல்லாம் நீ என்ன பண்ணணும்னா சைன் பை காஸ்
அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு தான் போடணும். புரியுதா? ஓகே. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் இங்க இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணணும். புரியுதா? இப்போ இதுல கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பியும் அடிச்சிடலாம். சைன் பை காசுனா டேன் தீட்டான்னு வரும். ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூ அடிச்சுன்னா ஏதாவது ஒரே ஒரு வேல்யூ வந்துடும். சரியா? அடுத்தது தீட்டா மட்டும் இங்க இருக்கட்டும். டேன் இந்த பக்கம் வந்தா டேன் இன்வர்ஸ் ஆஃப் அந்த வேல்யூன்னு வரும். இதை கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சார் இது பிடிஎஃப் அட்ஜஸ்ட் ஆகல சார். பிடிஎஃப் அட்ஜஸ்ட் ஆகல சார். நீங்க அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. கீழ நீங்க சொல்ற டேன்லாம் தெரியல. இப்போ தெரியுதா? இப்போ ஓகே. அது உனக்கு வைஃபை ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். சரி, இங்க பாரு. tan தீட்டா ஈக்குவல் டு இந்த ஆன்சர்னு வரும். இதுல தீட்டா இங்கே இருக்கட்டும். tan இந்த பக்கம் வந்தா tan இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூன்னு போட்டினா இங்க போட்டிருக்காங்க பாரு. எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா 88.27 அப்படின்னு போட்டிருக்காங்களா? இப்போ இந்த தீட்டாவை தூக்கிட்டு போய் ஈக்குவேஷன் 1லயோ ஈக்குவேஷன் 2லயோ போய் போட்டனா உனக்கு பி என்னன்னு கிடைச்சிரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பி சைனு தீட்டாவுக்கு என்ன பண்றேன், 88.27 எழுதி ஈக்குவல் டு 773.61 எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு பி தானே வேணும். அப்போ அந்த சைன் இந்த பக்கம் வந்தா டிவைடுக்கு வரும். ஸோ 773.61 டிவைடட் பை சைனு 88.21. இதை கால்குலேட்டர்ல போட்டினா ஒரு ஆன்சர் வரும். அதுதான் பி. புரிஞ்சுதா? ஓகேங்க. ஸோ இந்த அந்த பி வந்து இப்ப பி சைன் தீட்டால காஸ்ட் இல்ல, ரெண்டுத்துல எதுலாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுல வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்க சார். சரியா சார்? இந்த இது இருக்குங்களா மேல சைன் பை காஸ் போட்டுருக்கும்ல, அது வந்து செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா சார்? அது சைன் பை காஸ் தான் வரும். அது நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா சைன் மேல வரணும். நீ ஒருவேளை வெர்டிகல்ல ஃபர்ஸ்ட் போட்டுறனா ஓகே ஓகே என்ன பண்றது, அப்புறமா ஹரிசாண்டல்ல போட்டுருக்கலாம்ல. நீ எடுத்ததும் ஹரிசாண்டல் தான் போடுவோன்னு என்ன நிச்சயம்? எனக்கு தேவை சைன் மேல வரணும். ஏன்னா சைன் பை காசுனா நீ என்னன்னு எழுதலாம் அப்படின்னா டான்னு எழுதலாம். ஓகே ஓகே. அந்த அந்த டானுக்காக தான் நம்ம சைன் பை காஸ் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த 2/1 ன்னு போட்டுருக்கான். ஒருவேளை இவன் வெர்டிகல்ல முதல்ல கண்டுபிடிச்சிருந்தானா அப்ப நான் 1/2ன்னு எழுதிருப்பேன். புரியுதா? ஓகே. இப்போ இந்த சம்மு, இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 40 கிலோ நியூட்டன் இருக்கு. 20 டிகிரி இங்க போட்டுக்கலாம். இந்த 25 கிலோ நியூட்டனுக்கு இங்க 10 டிகிரின்னு இருக்கு, போட்டுக்கலாம். இந்த டீய கீழே இருக்கிறத இதெல்லாம் விட்டு கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த டீக்கு இங்க டீட்டான்னு இருக்கு, தெரியுதா? ஓகே சார். இந்த டீக்கு டீட்டான்னு இருக்கு. அப்போ இந்த சம்ல நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா டி கண்டுபிடிக்கணும். போன தடவை பி கண்டுபிடிச்சோமா, இப்போ இந்த தடவை டி. சரியா? ஆனா இதுல இப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே நம்மளால டீட்டா கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? இங்க பார் சைட்ல உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 12/8. சரியா? எஸ் சார். ஸோ ஆக்சுவலா இதை அடிச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாரு, இதை ஒரு ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதுல இந்த இன்க்ளைண்டா இருக்கிறது தான் ஹைப்போடெனியஸ். சரியா? இதுக்கு இங்க இருக்கிறது என்னது? ஆப்போசிட். கீழே இருக்கிறது அட்ஜசன்ட். சோ tan θ ஈக்குவல் டு என்ன அது அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். புரியுதா? ஓகே. அப்போ ஆப்போசிட் என்னது? 12. அட்ஜசன்ட் எவ்வளோனா 8. அப்ப இதுல இருந்து நீ θ கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? அதை தான் இங்க போட்டிருப்பாங்க. இந்த வேல்யூ கொடுத்ததுனால இப்போ இதுல இருந்து இங்க பாரு tan θ ஈக்குவல் டு எழுதி இருக்கிறாங்களா. எனக்கு θ தான் வேணும். tan இந்த பக்கம் வந்தா tan இன்வர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சுன்னா 56.30 வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகே. இப்போ இந்த 56.30 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இங்க இருக்கிற θ. எந்த θ அவர் தெரியுதா? எஸ் சார். இப்போ இதுதான் θ. இப்போ இந்த θவை போட்டுக்கிட்டு இங்க வெர்டிக்கல்லே பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட்னு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? அப்போ சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இப்போ நீ என்னன்னு எழுதணும்னா எங்க காணும், இதுல காணும்டா. இங்க இருக்க பார் வெர்டிக்கல்ல இப்படி எழுதிக்கணும். ஏன்னா ஆருக்கு ஆன்சர் தெரியாது. சரியா? ஆருக்கு ஆன்சர் தெரியாது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டிட்டர்மைன் த டென்ஷன். டென்ஷன்னா என்ன தெரியுமா?
டென்ஷன் இன் ஏசி. ஏசினா என்ன இருக்கு பாரு, அந்த லைன்ல டீன்னு இருக்கு. டீக்கான ஆன்சர் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க பாரு சம் ஆஃப் ஹரிசாண்டல் போட்டு எழுதியிருக்கிறாங்க. இதுலயே அவன் டீயை கண்டுபிடிச்சுட்டான். தெரியுதா? வெர்டிக்கலுக்கு கூட போடல, டான் தீட்டா போடல, ரிசல்டன்ட்னு போடல, எதுவுமே போடல. அந்த 25 காஸ் 10க்கு ஒரு ஆன்சர் வந்துடும், 40 காஸ் 20க்கு ஒரு ஆன்சர் வந்துடும், காஸ் 56க்கு ஒரு ஆன்சர் வந்துடும். அந்த 24ல 37 போயிருச்சுன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் அந்த பக்கம் போனால் ப்ளஸில் வந்துடும். என்ன வரும்? 24ல 37.58ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வரேன். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். இது ஒரு 12 பாயிண்ட் சம்திங்னு வரும். அந்த மைனஸ் இங்கே காணும். மைனஸ் ஆஃப் 12 பாயிண்ட், நானே ஒரு 38 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கிறேனே, ப்ளஸ் 0.555T. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, இந்த வேல்யூவை இல்லை இது ரெண்டுத்தில் எது வேணாலும் அந்த பக்கம் போகலாம். சரியா? நான் இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 0.55Tன்னு வரும், ஈக்குவல் டு மைனஸ் 12.38ன்னு வரும். இந்த ரெண்டு மைனஸையும் அடிச்சிரு, எனக்கு தேவை டி தான். 12.38 டிவைடட் பைல 0.55. இப்போ இது ரெண்டையும் அடிச்சுன்னா டி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ இந்த சம்மும் போட்டு பாரு. வெர்டிகல் வந்து R மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சார், மேலே ஸ்வைப் பண்ணணும். அது ரிசல்டன்ட் அவன் கேட்கவே இல்லை. வெர்டிகலுக்கு தான் R பண்ணணும், ஏன்னா அதில் தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன நான் சம்மு சொன்னேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இரு, நான் வேணா மறுபடியும் சொல்கிறேன். இந்த 6 7 எஸ் சார், அடுத்தது 9 10. எஸ் சார். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த சப் போட போகிறோம். இப்போ இந்த சப்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இதில் எல்லாமே மாறி மாறி கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரிசல்டன்ட்டுக்கு இது 60 டிகிரி ஓகே. சரியா? ஓகேங்க சார். இந்த ரிசல்டன்ட்டுக்கு இது 60 டிகிரி ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 5Pக்கு இங்கே எங்கேயாவது இப்படி போட்டு இங்கே எப்படி 60 டிகிரின்னு போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி போட்டிருக்கணும், இல்லை இந்த பக்கம் போட்டிருக்கணும். இந்த 5Pக்கு ஆங்கிள் இல்லை. எஸ் சார். 5Pக்கு ஆங்கிள் இல்லை. சரி, இருக்கட்டும். ஆனால் இங்கே ஒரு 19 போட்டிருக்கான் இல்லையா? இந்த 90க்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 90 இந்த பீக்கும் இந்த 5Pக்கும் நடுவுலன்னு அர்த்தம். புரியுதா? எஸ் சார். இப்போ இது ஒரு குவாட்ரண்டா? எஸ் சார். இந்த குவாட்ரண்ட் எவ்வளோ டிகிரி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். சரியா? எஸ் சார். எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். இந்த 90 டிகிரியில் 60 டிகிரி அவனே கொடுத்துட்டான். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 30 டிகிரி இருக்குமா? அந்த 30 டிகிரி இங்கே இருக்கும்னு அர்த்தம். புரியுதா? எஸ் சார். அப்போ இந்த போர்ஷன் 30 டிகிரினா இந்த போர்ஷன் எவ்வளோ இருக்கும்னா 60 டிகிரின்னு இருக்கும். எஸ் சார். ஏன்னா அது 19 தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 90ல 30 போயிடுச்சுன்னா 60ன்னு இருக்கும். அப்போ இது 60னா இந்த குவாட்ரண்ட் வந்து எவ்வளோ டிகிரியில் இருக்கும் அப்படின்னா இது ஒரு 90ல இருக்கும். இது 60னா அப்போ இந்த போர்ஷன் 30 டிகிரியில் வரும். கணக்கு புரியுதா? எஸ் சார், புரியுதுங்க. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா இதை அழைச்சி விட்டுற. இப்படி தான் 30 டிகிரிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் சார். எக்ஸாம்ல இந்த ரஃப் ஸ்கெட்ச் மாதிரி வரைஞ்சதா மார்க்கா? டெஃபினட்டா வரையணும் போய். ஓகேங்க சார். அடுத்தது இங்க பாரு, இங்க இப்போ இது 30 டிகிரின்னு ஆச்சா? இது மொத்தம் எவ்வளோனா எவ்வளோ சொல்றது, ஒரு 150 இவங்க கொடுத்தது கணக்குப்படி. சரியா? அப்போ இது 30 டிகிரினா இந்த குவாட்ரண்ட் ஒரு 90 டிகிரி இருக்கும். அப்போ 90யும் 30யும் எவ்வளோ வரும்? 120 வருமா? அப்போ இந்த போர்ஷன் எவ்வளோனா எவ்வளோ இருக்கும்? 30 இருக்குமா? அப்போ இந்த போர்ஷன் எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த 60க்கு தான் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஏன் சார் இப்போ இது 13 கண்டுபிடிச்சோம்ல, இங்கே நம்மளுக்கு 16 தெரிஞ்சு போச்சு. நம்ம ஏன் இந்த 60க்கு போடாம 30க்கு போடுறோம்னா, இந்த 60
சும்மா வரல, இந்த 90ல இருந்து வருது. இந்த 90 அடுத்த குவாட்ரண்டோட கான்டாக்ட்ல இருக்கு, அதனால அதை போடக்கூடாது. இந்த 60 எதுல இருந்து வந்தது? 90ல இருந்து வந்தது. எந்த 90? கீழ இருக்கிற 90ல இருந்து வந்தது. இந்த 90 எங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த குவாட்ரண்ட்ல இருக்கிற 30, இந்த குவாட்ரண்ட்ல இருக்கிற 60 ரெண்டையும் கம்பைன் பண்ணதுதான் 90. அதனால இங்க போடக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் சைடுல இங்க தான் போடணும். புரிஞ்சுதா? ஓகே சார். அதாவது 5p வந்து நம்ம 30 டிகிரியா தான் கன்சிடர் பண்ணணும் சார். ஆமா, 30 டிகிரியா தான் கன்சிடர் பண்ணணும், 60ன்னு போடக்கூடாது. அதே போல தான் இந்த 4pக்கு இங்க 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் 30 டிகிரிக்கு போடல? நம்ம 60 டிகிரி தான் சார் போடுறோம். 60 டிகிரிக்கு தான் போடுறோம். ஏன் 30 டிகிரிக்கு போடல? ரீசன் தெரிஞ்சுக்கணும்ல. அது வந்து அந்த 5pல இருந்து 150 டிகிரில இருந்து வந்திருக்கு. அது பக்கத்து குவாட்ரண்டோட இருக்கிறதோட கனெக்ட்ல இருக்கு அந்த ஆங்கிளோட. அதனால அந்த இதை எடுத்துக்கல. எடுத்துக்கல, எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கிட்டீங்கன்னா தப்பு. இதெல்லாம் நான் பார்க்காம நான் டைரக்டா இப்ப 5p பாத்தீங்கன்னா இப்ப ஹரிசான்டல் இப்ப எக்ஸ் லைன் இருக்குல்ல சார், இப்ப அங்க பார்த்தா 30 டிகிரி இருக்கு. இப்ப அந்த 30 டிகிரி எடுத்துக்கலாம். இப்ப 4pயும் எக்ஸ் லைன்ல பார்க்கும்போது 60 டிகிரி இருக்கு. ஸோ நான் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார். இப்போ நீங்க சொல்றீங்க அந்த இன்னொரு குவாட்ரண்ட்ல வருது, அதெல்லாம் பார்க்காம ஜஸ்ட் ஹரிசான்டல்ல இருந்தே நான் வருதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் டைரக்டா. பண்ணிக்கலாம், நீ கரெக்டா போடுவேன்னா ஃபைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல கரெக்டா போடணும்னு சார். இப்போ எனக்கு ஹரிசான்டல் தெரியுது. இப்போ நான் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 30 டிகிரி 60 சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஹரிசான்டல் தெரியும். அப்படியே டைரக்டா நம்ம எடுத்துட்டு போயிடலாம் சார். இப்போ நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா ஓகே சார். ஹரிசான்டல்ல தான் நான் அப்படியே எடுத்துப்போங்க சார். நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் அதெல்லாம் எனக்கு ஓகே சரியா? இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பி, இந்த 5p, இந்த 4p அப்படின்னு இங்கே நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, இதைத்தான் அவங்க கேட்குறாங்க. சரியா? ஓகே. என்ன கேட்குறாங்க அவர்? இது எல்லாமே பி. ஸோ இதை தான் அவங்க கேட்குறாங்க. இது இங்கே கீழே எழுதியிருக்கிறது இது எதுவுமே தேவையில்ல. சம் ஆஃப் ஹரிசாண்டல், சம் ஆஃப் வெர்டிகல்னு அழகா எழுதிரு. சரியா? ஓகே. அவர் சம் ஆஃப் ஹரிசாண்டலுக்கு இது, சம் ஆஃப் வெர்டிகலுக்கு எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பின்னு இருக்கும். அடுத்தது ரிசல்டன்ட் போட்டிருக்கிறாங்க, அதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பி. tan ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறாங்க, அதுவும் இப்படி வருது. ஸோ உனக்கு எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் தான் இருக்க போகுது. ஏன்னா நமக்கு எந்த ஆன்சரும் தெரியாது. சரியா? நான் வர ஆன்சர்லாம் பில தான் வரும். இப்போ சம் ஆஃப் ஹரிசாண்டல் வெர்டிகல் எல்லாமே பில தான் வரும். ஆமா, எல்லாம் எதுக்கும் வேல்யூ இல்லல்ல. இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பாருங்க சார், கீழே சாரி கீழே இப்ப டீட்டா கண்டுபிடிக்கிறீங்களா, அது பார்க்கும்போது இப்ப இந்த ஓகே அந்த பிபியும் இப்ப அடிச்சிடுறோம். அப்படிதானே? பிபி மேல இருக்கனால அடிச்சிட்டு ஆமா ஆமா ரெண்டுத்தையும் அடிச்சிடுறோம். ஓகே ஓகே. இங்க மட்டும் தான் நமக்கு இப்ப இந்த பி வேல்யூ வராதுங்க. ஆமா. ஓகே. அடுத்தது இது இருக்கு. இப்போ இதுக்கு டீட்டா கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது, இதுக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா tan θ = இது 3, இது 4, 3/4 போட்டினா ஒரு ஆன்சர் வருமா? எப்படி எழுதணும்? θ = tan inverse of 3/4ன்னு எழுதணும். புரியுதா? ஓகே ஓகே. அடுத்தது அதுக்கு எப்படி எழுதுவ? θ = tan inverse of 3/2. இதுக்கு θ = tan inverse of 12/5. ஸோ இது மூணுத்துக்கு ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சரை என்ன பண்றேன்னா அப்படியே இங்க போட்டு இங்க எழுதிக்கிற, அப்படியே இங்க போட்டு இங்க எழுதிக்கிற, அப்படியே இந்த இடத்துல போட்டு இங்க எழுதணும். புரியுதா? ஓகேங்க சார். இப்போ இந்த tan inverse 3/4 இப்ப அது வர ஆன்சர் தான் இப்ப தீட்டா. ஆமா, டைரக்டாவே எடுத்துக்கலாம். அங்கேயே போட்டுறணும் அந்த 3/4 இருக்கிற இடத்துல. சரியா? ஓகேங்க சார். இந்த கொஸ்டின்ல எல்லாம் கேக்குறாங்களா? இங்க பாரு, இந்த பியூ தீட்டாவும் கேக்குறாங்க. அந்த 7th சம்மோ 9th சம்மோ ஒரு சம்ல பி என்ன தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சோம். அதாவது பி sin θ cos θன்னு எழுதியிருப்போம். எஸ் சார். அதே மாடல்ல இதுவும் வரும். ஸோ என்ன பண்ணுவா? 2 பி அடிச்சிருவா, sin θ cos θனா tan எழுதுவா, இதுல இருந்து தீட்டா கண்டுபிடிப்பா. தீட்டாவை எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1லயோ 2லயோ போய் போட்டனா உனக்கு என்ன கிடைச்சிரும்? அவர் இங்க போட்டிருக்கிறாங்க, தெரியுதா? எஸ் சார். பி என்னன்னு கிடைச்சிரும். ஸோ இந்த சம்மையும் ஞாபகம் போட்டு பார்த்துரு. இது மறுபடியும் இது ரெண்டாவது சம்மு. ஓகே. அடுத்தது இந்த சம்மும் அதே போல போட்டு பார்த்துரு. இப்போ இந்த சம்ல என்ன பார்க்கிறது? இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது. முன்னாடி பார்த்தோம், அது என்ன சார்? அதுல பி அண்ட் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் ஒரே மாடல் தான். அன்னோன் கொடுத்திருந்தாங்கன்னா அன்னோன் கண்டுபிடிக்க போறோம், அன்னோன் இல்லைன்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போறோம். அன்னோன்னா அந்த பி தான் அன்னோன்னு, தீட்டா தான் அன்னோன்னு. சரியா? இப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பி அப்படின்னு இருக்கா, இந்த பி தான் என்னன்னு கண்டுபிடிப்போம். இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இங்க 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி. இது ஆக்சிஸ்ல 300 நியூட்டன் இருக்கு, இது ஆக்சிஸ்ல பின்னு இருக்கு.
நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி போட்டுடலாம். இந்த சம்மு அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த தேர்டு சம்மும் அதுக்கு முந்தின ஒரு சம்மு செகண்ட் சம் பார்த்துருக்கோம்ல, அதுவும் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. இது 2 சம்மையும் நல்லா ஒரு 2 தடவை புரிஞ்சுக்கிட்டு போட்டுரு. சரியா? ஓகே. அடுத்தது அவங்க கஷ்டமா கேட்கணும்னா இதை தான் கேட்பாங்க. ஏன்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த டயக்ராம் அவன் கொடுக்க மாட்டான். ஓகே. நம்ம தான் போடணும். ஓகே. சரியா? எப்பவும் போல என்ன பண்ற அப்படின்னா, நான் இந்த ரெட் கலர்ல மார்க் பண்றேன். ஒரு ஆக்சிஸை போட்டுடுறேன். இந்த ரெட் கலர் தான் இப்போ நமக்கு ஆக்சிஸ். சரியா? இந்த 10th மேப்னு ஒன்று இருக்கும்ல, இருக்கா அவங்களுக்கு? சரி, அங்க பாரு, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். இதுல எப்படி இருக்கோ அப்படியே தான் மார்க் பண்ணணும். அங்க ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன், தெரியுதா? மேல நார்த், கீழே சவுத், ரைட் அண்ட் ஈஸ்ட், லெஃப்ட் அண்ட் வெஸ்ட். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி, 20 நியூட்டன் இன்க்ளைன்டு 30 டிகிரி டு த நார்த் ஆஃப் ஈஸ்ட். நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவுல இன்க்ளைன்டு, அதை 30 டிகிரின்னு போட்டினா இதுதான் 20 நியூட்டனா. புரியுதா? ஓகே. அடுத்தது பாரு, செகண்ட் 25 நியூட்டன் டுவர்ட்ஸ் த நார்த். டுவர்ட்ஸ் த நார்த்னா இந்த நார்த்ல இந்த ஆக்சிஸ்ல 25 நியூட்டன் போட்டுக்கணும். ஓகே. அடுத்து 30 நியூட்டன் என்ன கொடுத்திருக்காங்க? டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட். நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல என்ன பண்ற? 30 நியூட்டன் போடுற. சரியா? இப்போ இதுக்கு எங்க சார் ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னா, டுவர்ட்ஸ்னா எக்ஸாக்டா சென்டர்னு அர்த்தம். 90ல பாதி 45. புரியுதா? எஸ் சார். 90ல பாதி 45. அப்ப மேல ஃபர்ஸ்ட் இதுக்கு அவனே ஆங்கிள் கொடுத்திருந்தான் 30 டிகிரின்னு, அதனால அதை போட்டுக்கிட்டேன். புரியுதா? அடுத்தது ஃபோர்த் கண்டிஷன் பார், 35 நியூட்டன் இன்க்ளைன்டு 40 டிகிரி டு சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் இங்க இருக்கு, 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 40 டிகிரியை நான் வெர்டிக்கலுக்கு போடணுமா ஹரிசாண்டலுக்கு போடணுமா அப்படின்னு உனக்கு ஏதாவது கேள்வி வந்தது, கொஸ்டின் வந்தது. சவுத் வெஸ்ட் தானே? சாரிடா, நான் சவுத் ஈஸ்ட்ல போட்டேன். உனக்கு இப்போ இதுல நான் எதுல போடணும் அப்படி? இப்போ 40 டிகிரியை நான் இங்க போடணுமா அங்க போடணுமா? கரெக்ட் தானே? இங்க போடுறதா அங்க போடுறதா? நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த சவுத் வெஸ்ட் இதுல லாஸ்டா என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கான்னா வெஸ்ட்ல தானே கொடுத்துருக்கான். வெஸ்ட் தானே இருக்கு, வெஸ்ட்ல 40 டிகிரி போட்டு. புரியுதா? சவுத் ஆஃப் வெஸ்ட். ஓகே. இப்போ சவுத் டு ஈஸ்ட் நாங்க அப்படினாலுமே வெஸ்ட் தான் பண்ணணும் சார். செகண்ட் டைரக்ஷன் சவுத் டு ஈஸ்ட், சவுத் ஆஃப் ஈஸ்ட்னா ஈஸ்ட்ல தான். அப்போ நீ என்ன பண்ணுவ? இங்க போடுவ லைனை. அப்போ என்ன பண்ணிருப்ப? ஈஸ்ட் தானே லாஸ்டா இருக்கு, இங்க தான் 40 டிகிரின்னு போட்டிருப்ப. புரியுதா? போட்டுட்டுனா, ஏன்னா இந்த இப்போ இதுல நீ டயக்ராம் தப்பா போட்டனா உள்ளார ஆன்சரும் கண்டிப்பா தப்பா இருக்கும். அதனால மார்க் போட மாட்டாங்க, ஸ்டெப் மார்க் கூட கிடையாது. அதனால டயக்ராம் கரெக்டா போடணும். ஸோ கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சா இந்த 4வது சம்ம கேட்பாங்க. சரியா? ஓகே. ஸோ அதனால இதையும் பார்த்து. அடுத்தது இங்க பாரு, இங்க இருக்கிற 7வது சம்மு. எஸ் சார். இங்க இருக்கிற இந்த பேஜ்ல இருக்கிற இந்த 49th பேஜ்ல இருக்கிற இந்த 4 சம்மும். சரியா? எஸ் சார். ஸோ மேல சொன்ன சம்மு, அப்புறம் கீழே இது. ஸோ மேலே சொன்ன சம்மெல்லாம் புக்கிலே ஆன்சர் இருக்கு, அதை சும்மா ஒரு தடவை பார்த்துட்டினா போதும். ஆனால் கீழே சொன்ன சம்முக்கெல்லாம் புக்கில் ஆன்சர் இல்லை. அதனால இதை மட்டும் நீ போட்டு பார்க்கணும் மேலே பார்த்ததை வச்சு. அதுக்கு ஆன்சர் பேக்ல எங்க இருக்குமா சார்? இருக்காது, நான் தான் செக் பண்ணணும். நீ போட்டு அனுப்பி விடு. சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு ஆஃப் முடிச்சிட்டோம். 2வது ஆஃப் என்னது அப்படின்னு கேட்டினா லாமிஸ் தியரம். சரியா? செகண்ட் ஆஃப் என்னது? லாமிஸ் தியரம். ஸோ ஒரு கொஸ்டின் ஏல, ஒரு கொஸ்டின் பில. ஸோ கண்டிப்பா இங்க மேல இருக்கிற இப்போ நீ பார்த்த கொஸ்டினே நல்லா தெளிவா படிச்சுனா இதுல 13 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். லாமிஸ் தியரமும் படிக்க தான் போறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ஆஃப் முடிச்சிட்டோம். ஏன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உனக்கு செகண்ட் லெசனு, அப்புறம் எத்தனாவது லெசனு, 4th 5th எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதை பேஸ் பண்ணி தான் 4th 5th செகண்ட் லெசன் எல்லாம் வரும்.
இங்க தப்புன்னா இங்க நீ ஏதாவது தப்பு பண்ற, புரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா அங்கேயும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். இது கொஞ்சம் பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? அங்க கொஞ்சம் இதெல்லாம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ அங்க உனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்துரு. புரியலன்னா மனப்பாடம் பண்ணாத, கேளு. நான் வேற மாதிரி கூட சொல்லித்தரேன். ஆனா இதை புரிஞ்சே ஆகணும். இதை புரிஞ்சா மட்டும்தான் 4th 5th செகண்ட் லெசன் போட முடியும், இல்லாட்டி போட முடியாது. ஓகேங்க சார். ஓகேங்க சரியா? புரியுதுங்க சார். இப்போ நான் பார்த்துட்டு இதை பார்க்கறது முக்கியம் இல்லை, போட்டு பார்த்துரு. ஏன்னா இதை வச்சுதான் அடுத்த ஒரு 3 லெசன் படிக்க போறோம். அதனால போட்டு பார்த்துரு, அதுதான் பெஸ்டா. சரியா? ஓகேங்க சார். வேற எதுவும் பண்ணியாத. இதை முடிச்சு விட்டுரு. டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல நாளைக்கு காலையில, நாளைக்கு லீவு தானே உனக்கு? சார் நாளைக்கு ஃபுல் டே லீவுங்க சார். நீங்க அப்போ நாளைக்கு ஒரு நிமிஷம் இரு. நாளைக்கு ஒரு 11:30க்கு வந்துரு. கேக்குதா? ஓகேங்க சார். 11:30 ஓகேங்க சார். 11:30 வந்துரு. 11:30 நம்ம அது என்னன்னு பார்ப்போம். சரியா? ஓகேங்க சார். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நான் நைட்டு பார்த்துறேன் சார். நாளைக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாமா சார்? நீ ஃபர்ஸ்ட் 11:30க்கு வா. நாளைக்கு அது நம்ம ஃபர்ஸ்ட் எஃப்எம் முடிச்சுட்டு அது எப்படி நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்னு பார்க்கணும்ல. எஸ் சார். அது முடிச்சுட்டு நீ அது கரெக்டாக பண்ணிட்டனா நம்ம அப்புறம் ஈவினிங் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை அது நிறையா இருந்ததுன்னா நீ அப்புறம் அதை மட்டும் போட்டு பாரு நாளைக்கு ஒரு நாள். ஓகேங்க சார். சரி, ஓகே.